யாருங்க நீ யாரோ நீ வேலி கட்ட பூமி பந்து செய்தாரோ சொன்றும் கேட்காதோ பூவாசம் தாக்காதோ உனைய தீரத்தின் சொந்தமாக செய்தாரோ உயிரே 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 ஒரு புது முகம் கண்டு கொஞ்சம் சிரித்திடுவோம் மனமே 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 நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம் யாரோ கொடுத்த கனவை தினம் தப்பிக்கொண்டு ஓடும் இந்த அச்சடித்த நாளை விட்டு உன்னை முதலென கொண்டு விரிந்திடும் நீட்சியேதான் உலகம் உலகத்தில் உள்ள அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும் பயணத்தில் எல்லாமே பாதை நீ உனக்குள்ளே சென்றாலே போதை உன்னுட வரும் ஆகாயத்தை சிறுபொருள் பணம் மறக்கிட முடிந்திடுமா ஒரு கூட்டு கோயில் உள்ளே இருந்தால் அருவிகள் அறிந்திடுவா தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 தினம் வாழ்ந்திருப்போம் இறைவா தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா 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 அலை ஓய்வதில்லை தலைவா ஆரம்பிக்கலாங்களா? करेंगे तो मंजिल पूरा मान जाएगी मैकेनिकल 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 वॉल्यूम मेसा 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 एकच पावर पिस्टन पावर पिस्टन पावर मेक बॉल नावानी ओळख भलेही छोटी का असेना पण स्वतःची असली पाहिजे मेसा 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 मेक बॉल मेक बॉल मेक बॉल डीजे 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 सुश सुश
पडलो तरी चालेल पण मैदान गाजवता आले पाहिजे मग समोर कोणी असो पुढच्या वेळेस नाव ऐकून विचारच केला पाहिजे एव्हरीबॉडी से एव्हरीबॉडी से एव्हरीबॉडी मेकॅनिकल 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 बॉय बॉय मेसा 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 एकच पॉवर एकच पॉवर एकच पॉवर पिस्टन पॉवर पिस्टन पॉवर நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனுமதி அளித்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வி கலங்கரை விளக்கமாக திகழும் மதிப்பிற்குரிய தாளாளர் ஐயா அவர்களே, அவருக்கு தோளோடு தோளாக நின்று செம்மைப்படுத்துகின்ற மேலாண்மை இயக்குனர் அவர்களே, முதற்கண் எங்களது பூலண்டை துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் எங்களுக்கு அறிவிப்பு கட்டி வழிகாட்டியாக விளங்குகின்ற கல்லூரி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களே, எங்களின் தோழனாகவும் தந்தையாகவும் எம் துறை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எம் பூலண்டை துறையின் தலைவர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எங்களைப் போலவே பல்வேறு துறைகளில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை வழிநடத்தும் துறை தலைவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இந்த கல்லூரியில் 3 ஆண்டுகள் ஒன்றாய் உயிராய் என்னுடன் கலந்து நிற்கும் எனது நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நட்போடு வரவேற்கிறேன். அனைத்திற்கும் மேலாக இன்றைய விழா நாயகர்களாக வருகை தந்திருக்கும் என் அன்புக்குரிய எனது அப்பா அம்மா அண்ணன் அக்கா மாமா உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று வருகிறேன். விழாவின் அடுத்ததாக நினைவு பரிசு வழங்குதல். மதிப்பிற்குரிய கல்லூரி தலைவர் அவர்களுக்கு எம் தினேஷ் மற்றும் ஜெரோம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததற்கு அருகில் வரவும். வாழ்த்து கூற முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் முதலில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் உங்களை அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியையும் அடைகின்றோம். இவ்விழா 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து இண்டஸ்ட்ரிக்கு போட இந்த ஒரு நாள், கம்பெனிக்கு போக போறீங்க. ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போதான் வந்தீங்க, 3 வருடம் ஓடினதே தெரியல. அதில் 2 வருடம் கொரோனாவிலே போயிடுச்சு. 1 வருடம் தான்
இங்கே நீங்கள் வந்து இந்த பாடங்களை புரிந்து கொண்டு படித்துட்டு இருக்கீங்க. இப்போதான் வந்தோம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இனிமே தான் உங்களுக்கு வேலையே அதிகமாக இருக்குது. இவ்வளோ நாள் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி உங்கள் பெற்றோர்கள் நம்ம கல்லூரியில் உங்களை அட்மிஷன் போட்டிருக்காங்க. போட்டு முடிக்கிற தருவாயில் இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு. இந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். எக்ஸாம் முடித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு மாணவர் கூட வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ வேலை வாய்ப்பு டூல் அண்ட் டை துறைக்கு இருக்கு. எங்கே போனாலும் டூல் அண்ட் டை டிபார்ட்மெண்ட் ஒரு சிறப்பான டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நீங்கள் இதை உணர்ந்து செயல்படணும். அதாவது பரீட்சை முடித்த உடனே நம்ம வந்து வீட்டில் போய் இருந்துட்டோம் அப்படின்னா அப்படியே பழகிறோம். அப்பா என்ன பண்ணுவார், தம்பிக்கு வந்து சாப்பாடு எல்லாம் உனக்கு தேவையான செலவுகளுக்கு பணம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. சொகுசாக இருக்கும். அப்படியே வீட்டில் இருந்துருவீங்க. நீங்கள் படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. அதில் மேக்ஸிமம் ஒரு 99% வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அந்த கம்பெனிக்கு நீங்கள் போயிடணும். எக்ஸாம் முடித்த உடனே போன உடனே கம்பெனியில் அப்படியே ஃபேன் போட்டு ஏசி போட்டு உட்கார வைப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. இங்கே இருக்கிறது நீங்கள் படிக்கும்பொழுது வேறு மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரி சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற லேப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மிஷினை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் கம்பெனியில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துறதுக்காக இப்போ கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, முதல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை சிறப்பாக பயன்படுத்திக்கணும். நல்ல ஈடுபாட்டோடு அந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கணும். அதன் பிறகு தான் உன்னை வந்து ஃபேக்ட்ரி உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது வேலைகள் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வேலையை வந்து நீ செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீ போய் அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த வேலையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அந்த வேலையை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம். கற்றுக்கிட்ட பிறகு தான் அந்த வேலையை பற்றி நாலேஜும் உனக்கு கிடைக்கும். அந்த அறிவை வச்சு தான் நீ வந்து உன்னுடைய திறமையை அங்கே காமிக்க முடியும். இப்போ அப்படி திறமை காமிக்கும்போது முதல் வருடம் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. அடுத்த வருடம் உன்னுடைய திறமையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தம்பி எப்படி இருக்கான், ஒரு வேலையை கொடுக்குறோம், அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறானா இல்லையா, லீவ் போடுறானா இல்லையா, சொன்ன டைமில் அந்த வேலையை முடித்தானா, எந்த தவறும் இல்லாமல் செஞ்சானா, இந்த குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணானா, அவனுடைய அந்த டிசிப்ளின் ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படி இருந்தது, இதையெல்லாம் வச்சு உனக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த லெவல் இப்போ போன உடனே நீங்கள் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது சூப்பர்வைசர் ஆகலாம். அடுத்தது இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஆகலாம், ஃபோர்மேன் ஆகலாம், அப்புறம் இன்ஜினியர் ஆகலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அது நீ நடந்துக்கிற அந்த கம்பெனியில் பணிபுரியக்கூடிய விதத்தை பொறுத்து. ஸோ நீ இங்கே எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இங்கே நிறைய தவறுகள் பண்ணியிருப்பீங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து இது தப்புடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க. உங்களுடைய தவறுகளை மன்னித்து இனிமேல் அது போல செய்யக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கம்பெனியில் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வேலையுமே வந்து நீயாக தான் கற்றுக்கணும். உனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபர்கிட்ட கேட்டு அது எப்படி கேட்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அங்கே போனால் தான் தெரியும். உடனே சொல்லி கொடுத்துட மாட்டான். இந்த வேலை இப்படி தான் செய்யணும்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நீயா முயற்சி எடுத்து கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்தலாம். ஒரே கம்பெனியில் இருக்கும்பொழுது சம்பளங்கள் கூடுதலாக கிடைக்கும். திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகும்பொழுது இன்னும் நீ டிமாண்ட் பண்ணலாம். எனக்கு இந்த சேலரி இருந்தால் நான் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய அடுத்த ஸ்டெப் இருக்கணும். உங்களுடைய அடுத்த ஸ்டெப், அதாவது பேரண்ட்டை வந்து உங்களை வந்து படிக்க வச்சுட்டாங்க. இனிமேல் நீங்கள் தான் பேரண்ட்டை வந்து பார்த்துக்கணும். உங்களுக்குன்னு பொறுப்பு வந்துடுச்சு. உனக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி இருப்பாங்க. இனிமேல் நீ சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அந்த பொறுப்பு உணர்ந்து நீங்கள் வந்து செயல்படணும். ஒரு வெளியில் போகிற மாணவர்கள் அதுபோல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் ஆர்வமாக செய்ய பழகிக்கிங்க. அந்த வேலை தெரியாது, உண்மையாகவே நமக்கு தெரியாது. ஆனால் நீ ஆர்வமாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சின்னா அந்த வேலையை சரியாக செய்யறதுக்கான வழியெல்லாம் உனக்கு தானாகவே வரும். உனக்கு அது வந்து சேரும். நீ யோசனை பண்ணுவேன்,
இங்கே படித்த புக்கெல்லாம் இதுக்காக தான் படித்தோமா அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் தெரியும். அதனால் இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, பொறுப்போடு நடந்துக்கணும். அந்த பொறுப்பு தான் உன்னை மேலே மேலே கொண்டு போய் சேர்க்கும், சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியாவெலாம் ஒரு டை நீங்கள் செஞ்சு கொடுத்தாவே போதும். ஒரு டை, அந்த டூல் அண்ட் டை டிபார்ட்மெண்ட் சிறப்பு அதுதான். டை, ஃபிக்சர்ஸு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த திறமையை பொறுத்து நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே கோர்ஸுப்பா, இதே கோர்ஸு 6 மாதத்து கோர்ஸு பெங்களூரில் நடத்துகிறாங்க. அட்வான்ஸ்டு டூல் அண்ட் டை கோர்ஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு ஃபீஸ் 6 மாதத்துக்கு 1,22,000 ஃபீஸு. 1,22,000 ஃபீஸு பெங்களூரில் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்துக்கணும். பெற்றோர்கள் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் குழந்தைகள் எல்லாருமே படித்து பாஸ் பண்ணி வெளியில் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அதை சொல்ல முடியாது. அதை பாஸ் பண்ணதை விட ஒரு வேலைக்கு வீட்டில் ஒரு நாள் கூட உட்காராம வேலைக்கு போகிறான் அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையாலே ஆதாயத்தில் மிதக்கிற அந்த சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக பையங்க அந்த ஒரு சந்தோஷத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது. ஃபெயில் ஆகிருந்தாலும் உனக்கு வேலை இருக்குது, அரியர் வச்சிருந்தாலும் வேலை இருக்குது. இன்றைய காலகட்டம் இன்ஜினியரிங்கை வந்து யார் இன்ஜினியரிங் தொழிற்சாலையை வந்து இயக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட் தான். டிப்ளமோ இல்லாமல் இன்ஜினியரிங் தொழிற்சாலை இயங்காது. இந்த டிப்ளமோ படித்த பையங்க தான் நீங்கள் ஒரு சர்வே எடுத்தாங்க, டிப்ளமோ ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்த பையன் தான் இருக்கான். அது எப்படின்னா போய் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு மேலே 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 வந்து இன்னைக்கு மேனேஜர் லெவலில் ஒரு கம்பெனியை இயக்கக்கூடிய அந்த திறமையோடு இருக்காங்க. அது டிப்ளமோ படித்த பையங்க தான். இனி வரும் காலம் வந்து டிப்ளமோ மாணவர்கள் கையில் தான் இருக்குது. இங்கே நம்ம நாட்டில்னு இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் டிப்ளமோ மாணவர்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. நம்ம பையங்களே நிறைய துபாயில் இருக்கான், அங்கேருந்துலாம் ஃபோன் பண்ணுறான் தம்பி. அந்த பசங்க கிட்டத்தட்ட இந்த கை நிறைய சம்பளம்னு சொல்கிறதெல்லாம் அந்த நாட்டில் கிடைக்குது. 1 லட்சத்துக்கு மேலே தான் சம்பளம் வாங்குறான் துபாயில் இருக்கிற பையன். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சில மாணவர்கள் வந்து பேசுகிறாங்க, சார் நாங்கள் இப்போது இந்த கம்பெனியில் இருக்கோம், இப்போ தான் வந்தோம். போன உடனே அவனுக்கு 80,000 சம்பளம், 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு 1 லட்சத்துக்கு மேலே. இது நம்ம ஊரில் வாங்க முடியுமா? முடியாது. பட் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வீட்டில் மட்டும் உட்காரக்கூடாது. அதுதான் உன்னுடைய மனசில் இருக்கணும். உனக்கு எங்கே போனாலும் வேலை இருக்குது, நீ அரியரே வச்சுருந்தாலும் வேலை இருக்குது. அதனால் எல்லா மாணவர்களும் இந்த எக்ஸாம் முடித்த உடனே எந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உனக்கு உன்னை தேடி வரும், நிறைய வேலைகள் உன்னை தேடி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இப்போ எக்ஸாம் வரப்போகுது. இந்த எக்ஸாமை கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும். 3rd இயர் அண்ட் 2nd இயர் மாணவர்கள் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நீங்கள் வந்து பெற்றோர்கள் சேர்த்து விட்டாங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திறமையை கண்டறிவதற்கு ஒரு சோதனை இது. ஸோ அதை நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அது ஓன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஆசிரியர்கள் யாரும் இல்லை. அதை உன்னுடைய பேப்பரை வேல்யூ பண்ண போகிறது யார் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் ஸ்டாஃப் தான். அந்த மெக்கானிக்கல் ஸ்டாஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா டூல் அண்ட் டை டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துருக்க மாட்டார். அப்போ நீ ஓரளவு எழுதியிருந்தாவே நல்ல மார்க் கிடைக்கும். அதுக்கு உன்னுடைய முயற்சி மட்டும்தான் வேணும். முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தால் எல்லாமும் நடக்கும். எதுவுமே முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு மாணவரும் இந்த வரக்கூடிய அரசு தேர்வை எழுதுவதற்கு முயற்சி எடுக்கணும். எல்லாருமே பாஸ் பண்ணலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு உன்னுடைய ஃபியூச்சர் வந்து நல்லதாக அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை கூறிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக கல்லூரி துணை முதல்வர் அவர்களுக்கு திரு ஜெயபிரகாஷ் மற்றும் திரு கோகுல் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நன்றி.
அனைவருக்கும் காலை வணக்கம். தேர்ட் இயர் முடிச்சுட்டு வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறீங்க. ரியல் லைஃப்பை வந்து பார்க்க போகிறீங்க. விச் மீன் இது வந்து போட்டி நிறைந்த ஒரு உலகம். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நாங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸும் கூடவே இருந்து இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாத கூடவே வந்துட்டு இருந்திருப்போம். இனிமே வந்து நீங்கள் எப்போ தூங்குவீங்க, எப்போ உங்களுக்கு மேலே நம்ம இன்னொருத்தம் வளரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் சோம்பேறியாக இந்த காலேஜை முடிச்சுட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு நினச்சிட்டு தூங்கி, ஏன்னா எடுத்த உடனே வந்து உங்களுக்கு 50,000 60,000லாம் எங்கேயும் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம திறமையை காட்டணும். திறமையை காமிச்சா அவங்களுக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 வழியில் போகலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ், இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். மூணாவது ப்ரைவேட் கம்பெனிஸ். ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாம் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் இன்ஜினியராக ஆகணும், ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1000+ வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்லி அந்த மாதிரி வேகன்சிஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 4 லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாருமே எழுதல, ஏன்னா 10th பாஸ் பண்ணிட்டு தான் வந்துருப்பீங்க. ஸோ க்ரீன் இங்கில் சைன் பண்ணணும், நல்ல ஒரு பவர் உள்ள பொசிஷனில் இருக்கணும்னா அந்த மாதிரி போங்க. கல்வி வந்து என்னைக்குமே ஒரு அழியாத செல்வம். வெந்தழலால் வேகாது, கல்லறால் கொல்ல முடியாது, வெள்ளத்தாலும் அழியாது. ஸோ அந்த கல்வியை என்னைக்கும் மறக்காதீங்க. கல்வி கற்றுக் கொடுத்த இடம் வந்து உங்களுக்கு கோவில் மாதிரியான ஒரு இடம். ஸோ இங்கேருந்து போகிறோம் நீங்கள் எல்லாரும் எல்லாரோட பிளெஸிங்ஸும் எடுத்துகிட்டு தான் போவீங்க கண்டிப்பாக. ஸோ வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டம் வரும். பல தடைகளை கடந்தாதான் மலை என்னும் வெற்றியை அடைய முடியும். ஸோ கஷ்டம் இல்லாத இருக்காது வாழ்க்கை. எந்த ஒரு இடத்துலையும் தோண்டு போயிடாதீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா எப்பவும் உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ எல்லா கஷ்டத்தையும் யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் தாண்டி நம்பி பெற்றோர் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்க உங்க நல்லதுக்காக என்ன சஜஷன், ஏன்னா கஷ்டத்தில் இருக்கக்குள்ள உங்களால சரியான சஜஷன் எடுக்க முடியாது. ஒரு சூழ்நிலை நமக்கு கஷ்டம் இருக்கக்குள்ள நம்மளால சரியான முடிவு எடுக்க முடியாது. ஸோ ஒரு தெளிவாக இருக்கவங்கள்ட்ட சொல்லக்குள்ள உங்களுக்கு சரியான முடிவு சொல்லுவாங்க. மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் உயரணும், நிறைய இடத்துல இருக்கணும். சார் நான் நிறைய சம்பளம் வாங்குறேன் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார்னு உங்கள் வாயால் சொல்லணும். அதெல்லாம் நான் கேட்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். வாழ்த்து மற்றும் வாய்ப்பினை தெரிவித்த துணை முதல்வர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக 1ஆம் ஆண்டு எங்களுடைய துறை தலைவர் திரு கஜேந்திரமூர்த்தி ஆசிரியர் அவர்களை பரிசு வாங்க அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு அருள்மொழி மற்றும் முனியன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். திரு சுதாகர் ஆசிரியர் அவர்களுக்கு திரு அரிஷான் மற்றும் அபிஷேக் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அனைவருக்கும் இனிய காலை நல்வணக்கங்கள். வைஸ் பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் ஜாலியாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும்தான். இந்த நிகழ்ச்சி வந்து என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது சரி, டிப்ளமோ, யூஜி, பிஜி இந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் வந்து நான் அட்டன் பண்ணது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் ரஞ்சித் சார் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. முதல்ல அவருக்கு அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச படம் ஞாபகம் வருது. நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றது வந்து நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஃபேர்வெல் தட் டு டூலண்டை ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணி ஃபாலோடு பை அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ண போறோம். ஸோ சார் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது எங்க துறையில இருந்து வந்தது, ஏன்னா மெக்கானிக்கல் டூலண்டை. அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில அதை மறக்க மாட்டேன். இன்னொன்று, ஒரு நல்ல சிலை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளி அடிபட்டு தான் அந்த சிலையா மாறும் இல்லையா?
கரெக்டா இல்லையா? ஒரு சிலை எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாறாங்கல்ல இருந்து வருது. சோ அதே கல்லை நம்ம மிதிக்கிறோம், அதே கல்லை வணங்குறோம். கரெக்டா? சோ அப்ப வணங்குறோம் அப்படின்னா உளி அடிப்படாத எந்த கல்லுமே சிலையாகாது. நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது ஆசிரியர்களோட கண்டிப்பு இருந்திருக்கும். ஏன் நான் வந்து இங்க 4 மாசம் ஆகுது, எத்தனையோ பசங்களாம் நான் அடிச்சிருக்கேன் இல்லையா? அடிச்சிருக்கேன். எதுக்குன்னா உன்னை வந்து நல்வழிப்படுத்தி இருக்கிறோம். சரியா? நீ வந்து வெளியே போய் உன்னை பல பேர் உன்னை கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரி நான் உங்களை தயார்படுத்தி இருக்கிறோம். நீ போய் கருவறையில இருக்கிற சிலையா ஆகணும்ட்டு வாழ்த்து சொல்லி எந்த ஈவெண்ட் இந்த 3 வருஷத்துல மனக்கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம், எல்லாமே ஒன்ன தயார் பண்றதுக்கு நாங்க எடுத்தது. சரியா? நல்லபடியா தயார் பண்ணிருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீ போய் வெளியே போய் இந்த கல்லூரிக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நல்ல பெயர் தேடி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரஞ்சித் சாரை பாருங்க, உங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசணும்னா எவ்வளவு சுறுசுறுப்பா, உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரோக்ராம வந்து எவ்வளவு ஷார்ட் டைம்ல உங்களுடைய பங்களிப்போட எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு ரோல் மாடல் எடுத்துக்குங்க. சரியா? உங்க டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி குமாரி சார் ஆகட்டும், ரமேஷ் சார் ஆகட்டும், எல்லாத்தினுடைய நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறோம். சரியா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ட்ரிபிளி துறை தலைவர் திரு மணிகண்டன் ஆசிரியர் அவர்களை நினைவு பரிசுடன் அழைக்கிறார். அவர்களுக்கு பரிசு வழங்குபவர் திரு மணிகண்டன் மற்றும் புகழேந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பரிசு வழங்குபவர் திரு கார்த்திக் மற்றும் திரு கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. குமார் ஆசிரியர் அவர்களுக்கு திரு ரஞ்சித் குமார் மற்றும் ஆர் சந்திரன் நன்றி தெரிவிப்பார். இங்கு வருகை புரிந்துள்ள கல்லூரி நிர்வாகம் மற்றும் முதல்வர், துணை முதல்வர், மற்ற துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் என் துறை சார்பாக வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக எனது மாணவ செல்வங்களை எங்களுக்கு தாரை வார்த்த என் அன்பு பெற்றோர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பா நடக்குது அப்படின்னா சார் சொன்னாரு, அதுல நான் ஒரு சின்ன ஒரு குண்டூசி தான். இந்த விழாவோட ஆடி வேறே என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாரும் பாப்பீங்க, இது என்ன சிலை, இது இதையே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றலாம். இந்த சிலை நம்ம பையன் உருவாக்குனது. இதை இந்த இடத்துல நம்ம கர்வமா சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவனோட அந்த விடாமுயற்சி, அவனுக்குள்ள அந்த ஒரு ஆர்வம், இதுதான் அவனை இதை செய்ய வச்சது. நான் ஜஸ்ட் ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். நானும் சரி, என்னோட ஆசிரியர் பெருமக்களும் சரி, ஜஸ்ட் ஒரு தூண்டுகோல் தான். இதை முழு மூச்சா இருந்து செஞ்சது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும் இல்ல, இது மாதிரி மொத்தம் 4 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. மொத்தம் 8 ப்ராஜெக்ட். அதுல 4 ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. இத வந்து ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த ஏசிக்கு மாற்றா ஒரு ஏர் கூலர் செஞ்சிருக்காங்க. வெட்டி வேறு பயன்படுத்தி நம்மளோட பாரம்பரியங்கள் எவ்வளவு அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு, அதை மீட்டெடுக்கிற வகையில
மண்பானை குழாய்களை வச்சும் வெட்டி வேர்களை வச்சும் ஒரு அருமையான ஒரு ஏர் கூலர் செஞ்சிருக்காங்க. அது அந்த அளவுக்கு ஒரு நறுமணத்தையும் அவங்களோட அந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டையும் வெளிப்படுத்திருச்சு. அதை இங்க நாங்க கொண்டுட்டு வரணும்னு நினைச்சோம். பட் ஓவர் வெயிட் லேப்ல இருந்து கொண்டு வரணும், அதனால கொண்டுட்டு வரல. இந்த ஒரு சிலை சொல்லும் நம்மளோட மாணவர்களோட அந்த விடாமுயற்சியையும் அவங்களோட அந்த தன்னம்பிக்கையும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதை மட்டும் நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இன்னொரு விஷயம், எங்களை நம்பி எங்க கல்லூரியை நம்பி 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைய எங்கள்கிட்ட ஒப்படைச்சீங்க. 3 வருடங்கள் முடிந்து இன்னைக்கு உங்க கையாலேயே பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எங்க கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்களோட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருந்ததுனாலதான் உங்களை நாங்க இன்னைக்கு இங்க வர வச்சிருக்கோம். எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ வேலைகள் இருந்திருக்கலாம். இதற்கு மத்தியில் எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அது எங்களுக்குன்னு சொல்றதை விட உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த ஒரு தருணம் நீங்க அவனை பெற்றெடுத்த அந்த நிமிடத்தை விட இன்னும் பல மடங்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை உங்க முகத்துல பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நாங்க இந்த மாதிரி செட் பண்ணோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது இன்னும் சற்று விரைவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக நமது மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு குடும்பத்தை இந்த இடத்துல கௌரவப்படுத்தணும் அப்படின்றது எங்க துறை ஆசிரியர்கள், எங்க மாணவர்களோட விருப்பம். அவங்க யாரு அப்படின்னா கோகுலோட அப்பா அம்மா. கோகுலோட அப்பா அம்மாவை தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சிருக்காங்க. நம்ம மாணவர்களுக்காக 4 மாதம் ஒரு வெல்டிங் மிஷினையே பிரசன்ட் பண்ணிட்டார். இங்கே ஒப்படைச்சார், நீங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளையை வைத்து இந்த நினைவு பரிசை அவர்கள் கையில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆரம்பிச்சப்ப கொண்டு வந்தோம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு கொண்டு வாங்கன்றாரு. அந்த ஒரு நல்ல மனம், அந்த மனதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு கௌரவம். அடுத்தபடியாக நிறைய பேர் ஒரு ஆஃப் சொல்லலாம். ஒரு ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஈடுபாடா இருக்கீங்க, மீதி ஒரு ஆஃப் கொஞ்சம் மந்தமா இருக்கீங்க. இந்த இந்த குணங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கணும். மெயினா சொல்றது அதேதான். இப்போ நம்ம முதல்வராகட்டும், துணை முதல்வராகட்டும், மற்ற துறை தலைவர்களாகட்டும், எல்லாரும் சொன்ன விஷயம் இதுதான். இங்க ஒன்ன கண்டிக்கிறதுக்கு, அட்வைஸ் பண்ணி திருத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள் இருக்காங்க. அங்க ஒன்னால அதை எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. உன்னை டாமினேட் பண்றதுக்கு வேணா ஆள் இருக்கும், உன்னை கீழே தள்ளி விடுறதுக்கு வேணா ஆள் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணும், மீட்டெடுத்து மேல வரணும். அது உன் கையில தான் இருக்கு. அதுக்கு இந்த உத்வேகம் பத்தாது, இந்த உத்வேகம் இன்னும் டபுள் மடங்கா இருக்கணும். சோ என் அருமை மாணவ செல்வங்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இப்படியே இருக்காது. இதை விட 3 மடங்கு இன்னும் நீ ஷைன் ஆகணும். அந்த வேகத்தை மாத்திக்கோ. நல்ல ஒரு நிலையில கொண்டுட்டு போயிட்டு ஒரு இப்ப நீ எப்படி அவங்க பெற்றவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அந்த ஒரு செகண்ட் நீ கொடுக்க போறியோ, அந்த மன நிம்மதி ஆயுள் காலம் ஃபுல்லா இருக்கணும். அந்த ஆயுள் காலம் ஃபுல்லா எப்ப இருக்கும், நீ சிறந்து விளங்கும் போது. நீ சிறந்து விளங்குகின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு என் ஆசிரியர் சார்பாகவும் என் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக திரு பூமலை ஆசிரியர் அவர்களுக்கு எஸ் சதீஷ் மற்றும் மணிபாலா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவர்.
நன்றி. எல்லாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்லணும், இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லாத எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கிளாஸில் நிறைய அட்வைஸ் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திடமாக மனசில் வச்சுக்கிங்க. இந்த 3 ஆண்டு முடித்த விட நிறைய பேருக்கு நான் திரும்ப இதை சொல்கிறது இதுவே தான். ஏன்னா இங்கே வர்றவங்க அனைத்து நம்ம மாணவர்களில் ஒரு 80% பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் தான் நிறைய இருக்கீங்க, 80%. இந்த கிராமப்புறத்தில் இப்போ ஒரு ட்ரெண்டிங் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து என்னன்னா, உனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை. இந்த சின்ன ஆசையை மட்டுமே நம்பி நீ இருக்கக்கூடாது. ஏன்னா உன் கையில் படிப்பு இருக்குது. இப்போ நம்ம வைஸ் பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி படிப்பை வந்து என்றைக்குமே யாராலையும் எரிக்கவோ உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிக்கவோ முடியவே முடியாது. சினிமாவில் அந்த டயலாக் தனுஷ் சொன்னார்னா கை தட்டுறீங்க, ஆனால் இங்கே நம்ம சொல்கிறத காதுலேயே வாங்குறதில்ல. இந்த டயலாக் எந்த படத்தில் வந்தது? நல்லா படிக்கணும்டா தம்பி, உங்கள்கிட்ட இருந்து யாரும் எதுவும் பறிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். கரெக்டா? இது எதுக்காகன்னா படிப்பு, இந்த படிப்பை வச்சு தான் உன்னுடைய அடுத்த தொழில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் இன்னைக்கு சாதாரணமாக வேற எந்த வேலைக்கு போனாலும் 1000மோ 1500 2000மோ உன்னால் சம்பாதிக்க முடியும் சார். இன்னைக்கு என்கிட்ட அந்த டயலாக் நீங்கள் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. பட் வந்து என்னன்னா கடைசி வரையிலும் அந்த நிலைமை மாறவே மாறாது. உனக்கு உங்கள் படிப்பில் மூலமாக நீங்கள் வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையில் நீங்கள் திறம்பட செயல்பட்டு உங்களுடைய பணி மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலு, வருமானம் எல்லாமே மாறும். காவிரி ஆடு தாண்டுற மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு பெரிய அகண்ட காவிரியா நம்ம திருச்சியில பாக்குறோம். அது மாதிரி தான் நீங்க இப்ப ஆடு தாண்டுற இடத்துல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கீங்க. திருச்சிக்கு வர்ற காவிரி மாதிரி நம்ம என்னைக்கு பார்க்கணும்னா நீங்க இந்த படிப்பு மூலமா கிடைக்கக்கூடிய வேலையை திறம்பட இப்ப திறம்படங்கிறதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் செலெக்ஷன் ஆர்டர் இப்ப கொடுக்குறோம், வாங்கிட்டு போறீங்க, 10 நாள்ல உடனே அருண் பாண்டியன் என்னை வந்து அங்கே கூப்பிட்டான் சார், நான் அங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அருண் பாண்டியன் பண்ணிக்கணும், அது மாதிரி இருக்க வேண்டாம். நீங்கள் எந்த கம்பெனியில் இருந்தாலும் உங்கள் ஐஏஎம்ல வர்ற ஒர்க் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தான். முதல்ல பிளான் முக்கியம். நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை முழுசாக கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. அந்த வேலைன்னா நம்மளை தான் அவங்க கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. வேலை, பணம், சம்பளம் எல்லாமே தானாக வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக திரு வினோத் ஆசிரியர் அவர்களுக்கு தருமன் திருமலை நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக இரு உயிர்கள் சேர்ந்து ஒரு உயிர் படைத்து அந்த இரு உயிர்கள் தன் ஒரு உயிருக்காக உடம்பில் தெம்பெருக்கும் வரை உழைத்து தன் ஒரு உயிர் உயிர உழைப்பை பெற்று உயர்வை கண்ட ஒரு உயிர் இன்பமாய் உங்கள் பிள்ளைகள் இங்கே உழைப்பை தந்து உடல் இழைத்து எங்களின் வளர்ச்சியை பார்க்கும் பெற்றோர்கள் இங்கே. இந்த உலகில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உன்னை பெற்ற தெய்வங்கள் தான் சிறந்தது. நம்ம எல்லாமே இப்ப வந்து பைக் எடுத்துட்டு போறோம், எங்கேயாச்சும் போகணும்னா இருசக்கர வாகனத்துக்கு தான் போறோம். அதுக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மகிட்ட காசு கொடுத்துட்டு அவங்க வந்து களை வெட்டவோ இல்ல கரும்பு வெட்டவோ அவங்க நம்மளுக்காக வந்து நடந்து போறாங்க. அவங்க நம்மளுக்காக ஓடி ஓடி அந்த உழைத்த கால்களையும் அவர்களுக்கு கைரேகை தேர்ந்து போன கைகளிடம் உங்களுடைய பணி நியமனை ஆணையை வழங்குவது எம் கல்லூரியின் பெருமிதம்.
முதலில் ஹுண்டாய் மோட்டார்ஸ் லிமிடெட் நிறுவனம் சென்னையில் உள்ளது. உலகில் மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் 8ஆம் தேதி பிப்ரவரி 8 அன்னைக்கு இங்க கேம்பஸ் நேர்காணல் நடத்துறது. அந்த நேர்காணல்ல நம்மளோட மாணவர்கள் 118 பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த 118 பேர்ல நம்மளோட டூலண்டை மாணவர்களும் இருக்காங்க. இவங்களோட ஆரம்ப சம்பளம் என்ன அப்படின்னா 23,890 ரூபாய். இது முதல் வருடம் மட்டும். இந்த முதல் வருடம் முடிந்த உடனே அவனுக்கு 4,000 இன்க்ரீஸ் ஆகும். அந்த 2 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த 5 தேர்வுலையும் அவன் தேர்வாகிட்டான் அப்படின்னா அவனோட பேசிக் சேலரி 40 சில்லறைக்கு ஆயிடும். அதாவது 40,000 சம்திங், 40,500 ரூபாய்க்கு மேல வந்துடும் சேலரி. 2 வருஷம் முடிவடைந்து அதுக்கு அடுத்து அந்த ஸ்கில் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா. சோ நம்மளோட மாணவர்கள் கண்டிப்பா பாஸ் ஆவாங்க. ஆல்ரெடி தேர்வாகி எத்தனையோ மாணவர்கள் பர்மனன்ட் ஜாப்ல இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நாங்களும் முழு மூச்சா செயல்படுறோம். அவங்களும் சக்சஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ ஹுண்டாய் மோட்டார்ஸ் லிமிடெட்ல செலக்ட் ஆன முதல் மாணவன் கோகுல். கோகுலுக்கு பணி நியமன ஆணை வழங்க அவர்கள் பெற்றோரை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மணிகண்டன். மணிகண்டன் நமது டூலண்டை துறையின் முதல் மாணவன், முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவன். மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்து மிக சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு தலை சிறந்த மாணவன். எழுதுற விஷயங்களா இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அதுக்கு காரணம் அவரோட குடும்ப சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை கண்டிப்பா இந்த 2 வருஷத்துல அவர் மாத்தி காட்டுவார் அப்படின்னு எங்கள் துறை சார்பா இதை தெரிவிச்சுக்கிறோம். தங்கதுரையும் அதே மாதிரிதான் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு காய்கறி ஷாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க, அப்பாவால வர முடியல. தங்கதுரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப சைலண்ட் பார்ட்டி, அமைதியா இருப்பான். ஆனா அப்பப்ப காலேஜ் லீவ் போட்டுருவோம். கண்டிப்பா இவனும் இவன் குடும்பத்தோட நிலைகளை மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மணிபாலா. மணிபாலாவிற்கு பணி நியமன ஆணை வழங்க திருமலை அவர்களது தாயாரை அழைக்கின்றோம். திருமலை ஆல்கே ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப சைலண்ட் பார்ட்டி, இருக்கிற இடமே தெரியாது. வந்திருக்காங்களா பேரண்ட்? அருண்மொழி, சாரதி வாங்க. சாரதியின் தகப்பனாரை மேடைக்கு அழைக்கின்றோம். சாரதி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. எங்க தலைவன் அப்பப்பதான் காலேஜ் வருவாரு. ஆனா இன்டர்வியூ மட்டும் கரெக்டா வேண்டாம். சாரதிக்கும் வேலை வாங்கி கொடுத்திருக்கோம். அதுதான் எங்க கல்லூரியோட மிகப்பெரிய பெருமை. சாரதி அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அதே மாதிரி எனக்கு அவருக்குமே அடிக்கடி சண்டை நடக்கும். ஏதாவது ஒரு வாக்கிய தகராறு வந்துடும். இருந்தாலும்
அவர் கையால இந்த பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவரே நானே வரேன் அப்படின்ட்டு வந்தார். இதுதான் ஒரு பிள்ளை தகப்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை, தகப்பன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. வாழ்த்துக்கள். அருண்பாண்டியன் சாரதிக்கு உடன் பங்காளி மாதிரி. வாங்க, அருண்பாண்டியனுக்கு பணி நியமன ஆணை வழங்க அவர்கள் தகப்பன் ஆணை மேடைக்கு அழைக்கின்றோம். அருண்பாண்டியன் படிக்கிறது தான் கொஞ்சம் வீக்கு, ஆனா பயங்கர நாலேஜபிள் பர்சன். எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்குவான். ஏன் டூல் டிசைன் அண்ட் டிராயிங்ல பாஸ் ஆயிருக்கான், அதுவே பெரிய விஷயம். அடுத்தபடியாக நவாஸ் ஷெரீப் பணி நியமன ஆணை வழங்க அவர் தந்தையாரை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எம் சந்துருவிற்கு பணி நியமன ஆணை வழங்க அவரது மாமாவை மேடைக்கு அழைக்கின்றோம். மாமா தான் எல்லாமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சந்துரு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். சிங்கிள் மதரா எத்தனையோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட குடும்பத்துல ஒரு மாற்றம் இருக்கும், அதை நம்ம கல்லூரி நிகழ்த்தி வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்தபடியாக ஓம் பிரவீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த சிலை செஞ்சதுல அவனும் ஒரு ஆள். அந்த டீம்ல ஒன் ஆஃப் த பர்சன். ஓம் பிரவீனுக்கு பணி நியமன ஆணை வழங்க தாயாரை மேடைக்கு அழைக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் சென்னையில இருந்து இந்த சிலை செய்யறதுல ஒரு முக்கிய பங்கு வகித்து இன்னைக்கு அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவனும் ஒரு ஆள். நமது மெக்கானிக்கல் துறையின் துறை தலைவர் ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்றாரு ஓம் பிரவீனுக்கு. அடுத்தபடியாக பெரியசாமி தி லெஜெண்ட். பெரியசாமி நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கூடைய கவுத்து வச்சிருந்தான் தலையில. அத இன்னைக்கு அவங்க தாயார் வராங்கன்ன உடனே பயங்கரமா ஹேர் கட்ல நைட்டே அடிச்சு எங்க போச்சுனே தெரியல. அந்த ஒரு பயம் அவங்க அம்மா கிட்ட மட்டும் இருக்கு. அவனுக்கு அப்பாவை ஏமாத்திடுறான். பெரியசாமியும் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அடுத்தபடியாக சிவசங்கர் வந்து செல்ல பிள்ளை. குடும்பத்திலையும் சரி இங்கேயும் சரி நிறைய கதை விடுவான். நம்ப முடியாத கதையா சொல்லுவான். இப்ப இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாலேஜ் இருக்கு, ஏன்னா அதை ஒரு சில டைம்ல பயன்படுத்துறது கிடையாது. அதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும். வாழ்த்துக்கள். புகழேந்தி பேரண்ட் வந்திருக்காங்களா? வாங்கய்யா வாங்க. புகழேந்தி வந்து பாத்தீங்கன்னா ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப சைலண்ட். தினேஷ் வாங்க. தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப ஈடுபாடான ஸ்டூடெண்ட்ஸ். அவரும் ஒன் ஆஃப் த பர்சன். அந்த சிலை செஞ்சதுல தினேஷ் ஒரு ஆளு. தினேஷோட ஊர்க்கார தம்பி தான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறார். அவரோட அந்த ஒரு முழு முயற்சியால தான் இந்த சிலை முழு வடிவம் பெற்றது. அதை விட இந்த சிலை பெயிண்டிங் ஆகி அது வெளியில வந்து இத்தனை சிலையா மாறினதுக்கு காரணம் தினேஷ். நேற்று 9 மணி வரைக்கும், அதாவது ஓப்பனா சொல்லணும்னா ரஞ்சித் ஸ்கொயர் என்னை விட பயங்கரமான ஒரு ஈடுபாடு. நைட்டு 9 வரைக்கும் இருந்து அதை பெயிண்ட் பண்ணி அதை நேம் எழுதி ஒரு ஷாப்ல கொண்டு போய் வச்சுட்டு 10 மணிக்கு எனக்கு போன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனான். இந்த ஒரு ஈடுபாடு வேணும். அதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஒரு சில பேர்லாம் இருக்க, இப்ப கோகுல சொல்லலாம், தினேஷ சொல்லலாம், பிரவீன சொல்லலாம், நிறைய பேர் இருக்கா, ஜெயபிரகாஷ். இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது பேர் சொல்லலையேன்னு கோச்சிக்க வேணாம், எல்லாருமே அப்படிதான். ஆனா அப்ப கொஞ்சம் அப்படியே மங்களாயிடுறீங்க. இதெல்லாம் மாறணும். அதுக்கு அடுத்தது கவியரசன். கவியரசன் வாங்க. கவியரசனும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மதர் தான். அவங்க அம்மா குஜராத்ல அதாவது கூலி வேலை செஞ்சுதான் இவனை படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எத்தனையோ முறை ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க மாமா இன்னொருத்தர் டிரைவர் நம்மள்ட்ட இருக்காரு, அவர் டிரைவரா. அவர் வந்து நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்ப இவனுக்கெல்லாம் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, 2 வருஷம் அந்த கம்பெனில ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆகிற வரைக்கும் உட்காந்துருக்கணும். எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி, எத்தனை பேர் சதி வேலை செஞ்சாலும் சரி, ஒரு அடிமட்ட ஒரு கூலிய, அதாவது அங்க இருக்கிற ஒரு லேபர், அவன் ஏதாவது திட்டினா கூட சலிச்சிக்க கூடாது, முகம் சொல்லிக்க கூடாது. ஒரு விஷயம் தான், ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான். நீ கத்துக்கிற வரைக்கும் அடி வளைஞ்சே ஆகணும். அவன் 12th கூட படிச்சிருக்க மாட்டான், அவன் உன்னை பயங்கரமா டாமினேட் பண்ணுவான் கம்பெனில. எனக்கு ட்ரெயின் பண்ணவன் 12th அவ்வளவுதான். அவர் பேர் சுரேஷ். 12th தான் படிச்சிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகி கர்நாடகா தாண்டி போய் ஒர்க் பண்ணும் போது எனக்கு ட்ரெயின் பண்ணது ஒரு 12th ஸ்டூடெண்ட் தான். அவர் சூப்பர்வைசரா இருந்ததுனால எனக்கு ட்ரெயின் பண்ணாரு லேப்ல. டேய் கவுனி, அது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீ வந்து சகிச்சுக்கிட்டு தான் ஒரு வருஷம் ஓட்டி ஆகணும். அதை நீ பண்ணிட்ட அப்படின்னா ஒன்னு அறியாமலேயே நீ அந்த நாலேஜை கெயின் பண்ணிடுவ. 2 வருஷம் இப்ப சொல்றோம்ல, 2 வருஷம் நீ ஹுண்டாயில இருந்துட்டா போதும், அந்த ஸ்கில் டெஸ்ட் உன்னால அட்டன் பண்ண முடியும். அபிஷேக் எழுந்திரிங்க. அபிஷேக்கோட அண்ணன் நம்மள்ட்ட படிச்ச தம்பி தான், பேரு பூவரசன் சொல்லிட்டு. அவர் இதே மாதிரி பிளேஸ் ஆகி போனவர் தான். 2 வருஷம் முடிஞ்சு அவங்க வச்சு அந்த ஸ்கில் டெஸ்ட்ல 5 டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி இன்னைக்கு ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயா 43,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிதான் இவன் வந்து இங்க ஜாயின் பண்ணானே, புடிவாதம் பண்ணி கொண்டு சேர்த்தாரு அவனு. இப்பயும் ஒரு நாள் லீவு கொடுக்கணும்னா அவரை கேட்டுட்டு தான் கொடுப்போம். இன்னைக்கு அவங்க அங்கிருந்து இன்டர்வியூக்கு வந்த உடனே பூவரசனை காமிச்சுதான் அவனுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அது மாதிரி எத்தனையோ மாணவர்கள், நம்மள்ட்ட படிச்ச மாணவர்கள் பர்மனன்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. அதனால நீங்களும் இதுல இருந்து போற அந்த ஒரு 30 மெம்பர்ஸ், அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாறணும். உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, கண்டிப்பா அதை பயன்படுத்திப்பீங்க நம்புறோம். வேற யாராவது பேரண்ட்ஸ் இருக்காங்களா? அடுத்து ஜெயபிரகாஷ். சாரி, அவர் ஸ்பெஷல். அவரு சாரி, ஜெயபிரகாஷ் வாங்க. ஜேபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் லீடர். அவரு ஜெயபிரகாஷ் வாங்க. ஜெயபிரகாஷுக்கு பணி நியமனம் ஆணையங்க. மாமா மாமா அதான் ஜேபியோட ஸ்பெஷல் என்னன்னா, எவ்வளவு கோபமா இருந்தாலும் சிரிக்க வச்சிருவான். அவளை தூக்கி போட்டு மெதிக்கணும் போனா கூட, ஐயா என்னங்கய்யா இப்படி பண்றீங்கன்னா முடிஞ்சு வச்சு. அது மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பாய். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த லீடர் அவரு. அதான் அந்த கேங்குக்கு சார் ஒரு பேர் வச்சிருக்காரு, கருப்பு பொட்டு கேங் அப்படின்னு சொல்லிட்டு.
அது என்னைக்குமே மாறாது. அந்த விளக்கூர் கேங். சரியா? மாதவன் வாங்க. இல்ல அந்த அந்த கேங் எல்லாத்தையும் அப்படியே மறந்தாச்சு. சாரி. மாதவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த சிலை செஞ்சதுல ஜெயபிரகாஷும் ஒன் ஆஃப் த மெம்பர். அதாவது என்ன விஷயம்னா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வந்தவங்க. இந்த 6 பேரும் நாங்க தான் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், நாங்க ஒரு டீமா தான் இருப்போம்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது சாதாரணமா உருவாக இல்லை. பெத்தவங்களோட அந்த உழைப்பு, அவங்கள்ட்ட இருந்து வந்த அந்த பணம், அவங்களோட கடின உழைப்புல இருந்து வந்த பணம் மற்ற ப்ராஜெக்டை விட இது டபுள் மடங்கு வேல்யூ. அவ்வளவு பொருள் செலவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களோட ஒரு 50% உழைப்பு அதுல இருக்கு, பெத்தவங்களோட உழைப்பு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட் தான். அவரு சைலண்ட் பார்ட்டி. அபிஷேக் வாங்க. அபிஷேக்கு பணி நியமன ஆணை வழங்க. அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டாய்க்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு அந்த ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் அட்டன் பண்ணாரு. அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் தான். அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. பல்லகச்சேரியில இருந்து வராரு. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் தான். ஆனா நல்லா படிப்பான். நல்லா படிப்பான்றதோட புரிஞ்சுப்பான். ஈஸியா புரிஞ்சுப்பான். எந்த ஒரு விஷயமா தான் சார் நான் பாஸ் ஆயிடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிமா. ஸோ அதை அதே மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க நிறைய பேரு. நன்றி. சதீஷ் 2004 டேட் ஆஃப் பர்த். சதீஷ் வாங்க. சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட் தான். ஆனா கொஞ்சம் அலாத்து. நல்லா படிப்பான். ரொம்ப சைலண்ட். ஆனா குண்டா ஹெச்ஆர்க்கே டப்பு கொடுத்துவேன். சாதாரண விஷயம் இல்ல. அடுத்து வேற யாரா இருக்கீங்களா? ஏ விக்னேஷ் வாங்க. நன்றி. அடுத்தபடியாக நிதிஷ். நிதிஷுக்கு பணி நியமன ஆணை வழங்க கோகுலின் பெற்றோரை அழைக்கின்றோம். கோகுலோட தாய் தந்தையரை அழைக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கிள் சிம்னு ஒண்ணு செஞ்சிருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷனல் ஜிங்கிள் சிம் அப்படின்னு சொல்லிட்டு கோகுலோட பேட்ச். அதுல வந்து முழு மூச்சா செயல்பட்டதுன்னு பார்த்தா கோகுல், நிதிஷ், அடுத்தது ஜெரோம், வினோத், இவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த லேப்லயே தான் இருந்தான் ஒரு மாசம். வேற யாராவது மிஸ் பண்ணிருக்கோமா? அவ்வளவுதானே. கரண் வாங்க.
ஸ்பெஷல் கேரக்டர். அழகா ஒரு சாங் பாடுவான். இன்னைக்கு அந்த சாங்கை நம்ம கேட்கிறோம். சரியா? ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஈடுபாடா ஸ்டேஜ் பியரே இல்லாம ஏன் நின்னானா அவன் மாட்டுக்கு பாடுவான். அது மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். அவனும் வந்து செம் கிளியர் பண்ணியிருக்கான். அந்த செமஸ்டர் நிறைய அடிச்சிருக்கும், ஆனா அதே மாதிரி பாஸ் பண்ணி காமிச்சிட்டான். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக மகாதேவன். நன்றிமா, ரொம்ப நன்றி. கரனுக்கு ஒரு ஃபன் இருக்குல்ல, இங்க லீவ் போட்டுருவான். என்னடா லீவுன்னு கேட்டா, சார் ரேஷன் கார்டுல பருப்பு வாங்க போறோம் சார். அது மாதிரி பயங்கர சுட்டித்தனமான ஆளு, ரொம்ப கராரான ஆளு. ஒரு ரூபா கூட வாங்க முடியாது வெளியில வந்துறது. ஸ்காலர்ஷிப்க்கு திண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக ஜெரோம் லிவிங்ஸ்டன். ஜெரோம் லிவிங்ஸ்டனோட தகப்பனார் வெளியில ஒரு வேலையா இருக்கிறதுனால அவரை பிடிச்ச ஒரு ஆசிரியர் நம்மள்ட்ட இருக்காரு. அவரோட கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆனவர் நம்மளோட கல்லூரி முதல்வர். அவரோட கையால ஜெரோமுக்கு பணி நியமன ஆணை வழங்க கேட்டுக்கொள்கின்றேன். சதீஷ் சார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க சார் 2 பேரும் வந்துருங்க சார். வாங்க சார். சதீஷ் சாருக்கு நினைவு பரிசு வழங்க கோகுல் ஜெரோமை வேலைக்கு அழைக்கின்றோம். வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் சார் இப்ப காலேஜுக்கு வந்தவர் தான். நாங்க ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு ஆரம்பிச்ச உடனே உணவுதான் பண்றோம் அப்படின்ற ஒரு துணிச்சலோட இறங்கணும். அந்த துணிச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு காரணமும் கூட நம்ம ரமேஷ் சார் தான். எப்பயுமே சொன்னாரு, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படிம்பாரு. அந்த அப்பையில இருந்தே 2011ல இருந்தே நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பையில இருந்தே அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. எப்பயுமே ஆரம்பிக்கும் போது அப்டிராக்ட் ரெடி பண்ணி கொடுத்தது நம் மதிப்பிற்குரிய இங்கிலீஷ் ஸ்டாஃப் வளவன் சாரும், எங்களோட துணைவியார் என்னோட மனைவி ரம்யா ரஞ்சித்குமார், அவங்க 2 பேரும் தான் அப்டிராக்ட் ரெடி பண்ணி கொடுத்தவங்க. அதாவது அப்ரூவல் ஆனதுக்கு முதல் காரணம் எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லாம அவரு இங்கிலீஷ் ஸ்டாஃப், என்னோட ஒய்ஃபும் அவங்க MA BEd 2 பேரும் சேர்ந்து தான் அந்த அப்டிராக்ட மேக் பண்ணாங்க. அவங்க பாதி மேக் பண்ணாங்க, சார் பாதி மேக் பண்ணாரு. அது அப்ரூவல் ஆச்சு. சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்ஸ்பெக்ஷனுக்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில சதீஷ் சாரை நாடணும். சதீஷ் சார் நமக்காக 3 நாள் நைட்டு 11 மணிக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஈடுபாடா இப்ப வந்தவர் தான். ஆக்சுவலா இப்ப வந்தவர் தான், நமக்கு ஒரு அறிமுகம் இல்ல, எனக்கும் புதுசா அவரு. பட் ஸ்டூடெண்ட்டுக்காக 2 பேருமே, வளவன் சாரும் சரி சதீஷ் சாரும் சரி, ஒரு நமக்கு ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்து அந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்களை கரெக்ஷன் பண்ணி நம்மளோட நேர்த்திய இன்ஸ்பெக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்ததுக்கு என் துறை சார்பாகவும் என் சார்பாகவும் என் மாணவர்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ் பண்ணிருக்கமா? வேற யாரும் இல்ல? ரைட், ஓகே. கார்த்தி வந்திருக்காங்களா பேரண்ட்? இல்ல சார். கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா நேற்று 10 மணி வரைக்கும் தினேஷ் கூட இருந்து ரொம்ப எஃபர்ட் போட்டா. ஆக்சுவலா அவனை நாங்க ஒரு சில டைம்ல சும்மா எமிட் பண்ற மாதிரி பேசுவோம். அவன் ஏதாவது குண்டக மண்டக கேள்வி கேட்பான், சம்மந்தமே இல்லாத கேள்வி கேட்பான். அதனால போடா லூஸ் போயிடலாம் அப்படின்றோம்.
அதையெல்லாம் ஜஸ்ட் சின்னதா ஒரு முகம் கூட சொல்லிக்க மாட்டான். ஐயா என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படிமா. ஆனா நேற்று 10 மணி வரைக்கும் அவனுக்கு ஏகப்பட்ட போன் கால் வந்து அம்மாவான்னு தெரியல. 10 மணி வரைக்கும் கட் பண்ணி நான் பக்கத்துல நிக்கிறதுனால கட் பண்ணி விட்டுட்டு 10 மணி வரைக்கும் இருந்தான். ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. அவங்க மட்டும் இல்ல, அத்தனை டூலண்டை மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அத்தனை மாணவர்களுக்கும் துறை சார்பாகவும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ ஒரு சின்னதா கரனோட சாங் மட்டும் கேட்டுருமா? கரண் வாங்க. அடுத்தபடியாக ஒரு கல்லூரி நிர்வாகத்தோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்ப எல்லாருமே பணி நியமன ஆணை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க. உங்க சைடுல இருந்து ஏதாவது கருத்துகள், குறைபாடுகள், இத பண்ணலாம் சார், இத பண்ணுங்க சார், இத பண்ணாதீங்க சார் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெளிப்படையா ஒரு மைக் கொடுக்குறோம், அங்க இருந்து சொல்லுங்க. அதே மாதிரி மாணவர்களும் சரி, ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மதிய உணவு விடைகளுக்கு போறோம். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு 1/2 hour இல்ல 1 hour உன்னோட ஓன் ஜாலியை நீ வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம். இந்த சாங் அப்புறம் நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? எடுத்து கொண்டு
birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. Yay! Happy birthday! Wow! எல்லா நாளுமே நல்ல நாளுதான், எல்லா நேரமும் நல்ல நிறந்தா, எல்லா ஊருமே நம்ம ஊருதான், எல்லா பயனும் நல்ல பையன்தான். மேல இருக்கவனா நம்ம நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ. கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ. தகதகன்னு மின்னல்லாம் தெனா வெட்டா துள்ளலாம், வளவளன்னு பேசாம வேலையை செஞ்சா. கொடகொடன்னு எதெல்லாம் வேற மாதிரி மாறலாம், பரமுறைய மாத்தலாம் நல்லது செஞ்சா. நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி, நாங்க வேற 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 வேற. பாரு அடத்தானாவே சரியாகுவோ ஊரு. கருத்து சொல்ல நான் ஞானி இல்ல, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு நிம்மதியா நீ இருக்க, இன்னைக்கு இறங்கி செதுக்கிடணும். உன் எண்ணத்தை அழகா நீ அமைச்சுக்கிட்டா, எல்லாமே அழகாகும் சரியாகும். வாழு வாழ விடு அவளோட தத்துவோம், அதுல கால விட்டா உடச்சிடுவோம். கால வராம வாழ மட்டும் கத்துப்போம், கண்டு புடிச்சிட்டா. தென்னா விட்டா துள்ளலாம், வளவளன்னு பேசாம வேலையை செஞ்சா. வேற மாதிரி மாறலாம், வரமுறையா மாத்தலாம் நல்லது செஞ்சா. தகதகன்னு மின்னல்லாம் தென்னா விட்டா துள்ளலாம், வளவளன்னு பேசாம வேலையை செஞ்சா. கொடகொடன்னு எதெல்லாம் வேற மாதிரி மாறலாம்.
Bye.